Assalamu alaikum everyone. I am Sufhiya from Sufhiya's Vlogs and Recipes. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் பச்சரிசி கண்டிப்பாக இருக்கும். அது எந்த வகை பச்சரிசியும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு செம்பு அளவுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். நியர்லி ஒரு 2 கிளாஸஸ்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சப்போஸ் இந்த அரிசி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் மாவு பச்சரிசி, அப்படி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி, அப்படி இல்லைன்னா எனி வகை, அதாவது எந்த சாப்பாடு பச்சரிசி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கையால் மேஷ் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பல்ஸ், ரொம்ப அரைச்சிடாதீங்க. ரொம்ப அரைச்சிங்கன்னா அது ஃபிர்னி டேஸ்ட்டுக்கு வந்துடும். ரைஸ் கீருன்றதுக்கு மீனிங்கே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா கையால் மேஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 3/4 நல்லா வேகணும் அந்த தண்ணியில். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் ஒரு 1/2 லிட்டர் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த பால்லே தான் இந்த அரிசி வேகணும். இப்போ பாருங்கள், பால் நிறையா இருக்குது, அரிசி கீழே தங்கியிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாலில் நல்லா அந்த அரிசி குக்காகி ஃபுல்லாக அந்த சாதம் மாதிரி தான் இருக்கும். இது செய்கிறதுக்கு டைம் எடுக்கும், பட் ரியலி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா பால் அடியில் ஒட்டிடும். ஸோ இன்னும் ஒரு 70% குக் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் குக் பண்ணணும். ஸோ அதனால் இப்போவே நம்ம அந்த 1/2 லிட்டர் மில்கையும் சேர்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த பால் கம்மியாக தெரியுது இல்லைங்களா. ஸோ அதனால் 1/2 லிட்டர் மில்க் இப்போவே நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இது நீங்கள் எவ்வளோக்கு ட்ரையாக குக் பண்ணுறீங்களோ, அதாவது குலைவாக வேகணும் அந்த அரிசி. இதில் நான் இப்போது ஏலக்காய் ஒரு 4-5 தட்டி போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். கேஷ்யூவும் பாதாமும் இப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயே சேர்த்திங்கன்னா அந்த பால் அரிசி வேகிறப்பயே அதுவும் சேர்ந்து வேகும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா நெய்யில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் நம்ம நெய்யே யூஸ் பண்ணல. ஸோ வெறும் பாலில் தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் குங்குமப்பூ கொஞ்சம் ஒரு எல்லோயிஷ் கலர் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்குறேன். ப்ளஸ் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஓகே, இது ஸ்வீட் ரெசிபி தானே, ஸ்வீட்டே போடாமல் ஸ்வீட் பண்ணுறாலேன்னு சில பேர் நினைக்கலாம். பட் இதில் லாஸ்ட்டாக தான் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். ஏன்னா அரிசி நல்லா குலைவாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். அப்போ தான் எல்லாமே, அதாவது பால், அப்புறம் சாதம், அப்புறம் சுகர் எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த சுகர்லாம் அந்த அரிசிக்குள்ளே போய் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ எப்பயுமே அரிசி வெந்ததுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மல், அதாவது மில்க் மெய்ட் கிடைக்கிது பார்த்திங்களா, அது கூட நீங்கள் சேர்க்கலாம். இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிலாம் தெரியும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.